vlog யூடியூப் சேனல். நான் உங்கள் நரேஷ். இது உங்கள் நரேஷ் vlog யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் த செகண்ட் வீடியோ ஆஃப் கீழடி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஏன் கீழடிக்கு இவ்வளோ முக்கியத்துவம், ஏன் எல்லாரும் கீழடியை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்கிறத ஒரு ப்ராப்பர் சர்டிஃபைட் ஆர்கியாலஜிஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அவர் நம்மளுக்கு கீழடி பற்றி பல நியூ இன்ஃபர்மேஷன்ஸை கொடுப்பாரு. வாங்க பார்ப்போம். நான் உங்கள் நரேஷ். இது உங்கள் நரேஷ் vlog யூடியூப் சேனல். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆறுகள்லையும் ஒவ்வொரு நாகரிகம் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாலாறு, தென்பெண்ணை, காவிரி, வைகை, தாமிரபரணி ஒரு 5 முக்கிய நதிகள் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு நதிக்கரையிலும் ஒவ்வொரு நாகரிகம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் கீழடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழடி வந்து வைகைக்கரை நாகரிகம். ஸோ வைகை ஆற்ற ஒன்றி இருக்கிறதுனால கீழடி வந்து வைகைக்கரை நாகரிகம். ஸோ வைகை ஆறு எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் வரசநாட்டில் ஸ்டார்ட் ஆகி ராமநாதபுரம் அழகங்குளம் அப்படின்ற இடத்துல போகுது. ஸோ இதுக்கு இடத்துல வந்து ஒரு 530 சைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த 530 சைட்ஸும் மேப்பிங்கில் வச்சுருக்கோம். எந்த இடத்துல பார்த்தீங்களா? எந்த இடத்துல ஃபஸ்ட்டில் அதை லாஸ்ட்டில் வச்சுருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்களாமா? ஸ்கூல் பசங்களாம் சொல்லிட்டாங்க. ஸோ 530 அந்த பேர் வச்சுருப்போம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அது மாதிரி தாமிரபரணி ரிவர்லும் முக்கியமான சைட்ஸ் ஆதிச்சூர், சிவகலை, குறுக்கை இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? இது ஃபுல்லாக அதை ஃபஸ்ட்டு அது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு நதிக்கரையில் உள்ள முக்கியமான சைட்ஸோட ஃபோட்டோ வச்சுருப்போம். ஸோ வைகை ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் உள்ள முக்கியமான சைட்ஸோட ஃபோட்டோ எடுத்துருக்கோம். ஸோ இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா ஸோ ஆனமலையோட டிராயிங் பார்த்துருப்பீங்க. ஸோ பழங்கள் அந்த ஆனமலை எப்படி வச்சுருக்கு டிராயிங் பண்ணிடுவோம். மதுரையோட எவிடன்ஸ் வச்சிருப்பாங்க. மதுரையை பற்றி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பட்டி, அழகர் மலை 2 கல்வெட்டு கிடைக்குது. 2 கல்வெட்டு 2000 வருஷத்துக்கு முற்பட்ட கல்வெட்டு. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னிலிருந்து மதுரை அப்படின்ற பேர் இருக்குன்ற ஒரு எவிடன்ஸ்க்காக நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மொத்தம் வந்து ஒரு 10 கட்ட அகடாய் நடந்திருக்கு. எக்ஸ்கவேஷன் பார்த்தீங்கன்னா 10 சீசன் நடந்திருக்கு. ஸோ முதல் 3 கட்ட அகடாய் யார் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 4வது கட்டத்துக்கு 10வது கட்டம் வரைக்கும் தமிழ்நாடு தொழில். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு அகடாய்வு பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் எஸ்கேஷன் மியூசியம் அப்படின்னு சைட் மியூசியம் பார்த்தீங்கன்னா ஒரு கீழடி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்கேஷன் டூல்ஸ் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும் அப்படின்றது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாடல் ஒன்று வச்சுருக்காங்க. டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா மாடல். ஸோ வந்து நாங்கள் லேயர் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு லேயர்ன்றது ஒவ்வொரு மக்களோட செட்டில்மெண்ட். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா காலங்களை பிரிக்கிற பார்த்தீங்கன்னா பழங்கற்காலம், நுண்கற்காலம், புதிய கற்காலம், சங்க காலம்னு பிரிக்கும். ஸோ ஒவ்வொரு காலங்கள். ஸோ கீழடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சங்க காலத்துலேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கீழடியோட ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா 4.5 மீட்டர் ஆழத்தில் நம்ம சங்க காலம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டிங் பண்ணிருக்கோம். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி கோடு மாதிரி கொடுக்குறீங்க. அதுதான் லேயர் டிராயிங். லேயர் டிஸ்கிரிப்ஷனில் லேயர் மார்க் டிராயிங் சொல்லுவோம். ஸோ நம்ம அதை மெஷர்மெண்ட் படி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு துணியோட அளவு பார்த்தீங்கன்னா 5 kg இருக்கும். ஸோ அந்த 5 kg அளவில் ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம டிராயிங் பண்ணுவோம். ஒவ்வொரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 0 to 5 மீட்டர் வரைக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம டிராயிங் பண்ணுவோம். ஸோ அந்த லேயர் எப்படிலாம் நம்ம வளைஞ்சி வருவோம் ஒவ்வொரு இன்ச்சுலையும் நம்ம ஃபுல்லாக பார்த்து மெஷர்மெண்ட்டோட டிராயிங் பண்ணுவோம். ஸோ மெஷர்மெண்ட்டோட டிராயிங் பண்ணிவிட்டு ஸோ அதில் என்னென்னலாம் வருது அப்படின்றது இப்போ ஒரு கல்லாக இருக்கட்டும், சின்ன மண், ஒரு கல் டிஃப்ரெண்ட்டான பொருளாக இருக்கட்டும், ஒரு பீச்சாக இருக்கும், இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம் செக்ஷனில் காட்டுவோம். இந்த செக்ஷன் டிராயிங் இந்த செக்ஷனில் மெஷர்மெண்ட்டோட. ஸோ மேலே 5 மீட்டர், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். ஸோ இதில் ஒவ்வொன்றும் எந்தெந்த மெஷர்மெண்ட்டில் வருது அப்படின்றத நம்ம கிராஃப் ஷீட்டில் வந்து டிராயிங் பண்ணுவோம். ஸோ இந்த டிராயிங்கான ஒரு ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் கேலரி. இந்த செகண்ட் கேலரியில் என்ன கொடுத்துருக்கோம்னா நிலமும் நீரும் அப்படின்ற கான்செப்ட் பண்ணிருக்கோம். ஸோ நிலத்தாலே நீராலே என்னென்ன யூசேஜ் இருந்திருக்கு அப்படின்னு ஐவக நிலங்கள் சொல்லுவாங்க இல்லையா, குறிச்சி, முல்லை, மருகம், நெய்தல், பாலை. ஸோ ஒவ்வொரு நிலங்கள்லையும் ஸோ மலையும் சார்ந்த இடம் இது, காடு சார்ந்த இடம் என்னென்ன விஷயம், அதில் என்னென்ன தொழில் இருக்குது, என்னென்ன மிருகங்கள் வளர்த்துருக்காங்க, என்னென்ன உணவு வகை சாப்பிட்ருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கேட்லாக் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஒரு 6வது கட்ட அகடாயம் கிடைக்கப்பட்ட ஒரு அனிமல் போன் அதை நம்ம எடுத்து டேட் பண்ணுறதுல திமிழுள்ள காளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே டேட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறந்தவங்களை புதைக்கிற முதுமக்கள் தாழி இருக்கு இல்லையா, இந்த முதுமக்கள் தாழிக்குள்ளே ஒரு சில பொருட்கள் வைப்பாங்க. ஆஃப்ரிக் பாஸ் ஒரு பவுல் இருக்கும், கீழே ஒரு இன்ஸ்டால் இருக்கும், அது மூடுறதுக்கு ஒரு மூடி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே ஒரு சில பொருட்கள் வைப்பாங்க. தயிர், பால், வெண்ணெய், மஞ்சள், சில பழ வகைகள், நெல், அரிசி, உளுந்து, இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவங்க கூட வச்சு பரியல் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலப்போக்கில் அந்த பொருட்கள்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ அதை நம்ம டேட் பண்ணி என்னென்ன வகையான பொருட்கள் வந்து கீழடியில் இருந்தது அந்த பானைக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்றத நம்ம அங்கே டேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோவோட வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்சல் கண்டென்ட், தண்ணி பார்சல் போதும் அதை காஞ்ச பார்சல் எடுத்து ஸோ நல்ல தண்ணி போச்சா என்னன்ற எவிடன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். நிறைய அனிமல் போன் கிடைக்கும். ஸோ வாழ்விட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாபிடேஷன் சைட்னா நிறைய அனிமல் போன் கிடைக்கும். ஸோ அது மாதிரி பரியலில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் போன் நிறையா கிடைக்கும். ஸோ அந்த அனிமல் போன் எல்லாத்தையும் டேட் பண்ணி
எந்தெந்த மிருகத்தோட போன்ஸ் நமக்கு கீழடியில் கிடைச்சிருக்கு அப்படின்ற எவிடன்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட், தண்ணி எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல தண்ணி நடந்து போகிறதுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம அங்கே வச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா க்ளோசிங் சேனல், செங்கலால் கட்டப்பட்ட க்ளோசிங் சேனல், அப்புறம் ஓப்பன் சேனல், டெரகோட்டா பைப், டிசி பைப், இந்த 3 விதமாக தண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த 3 எவிடன்ஸ் வந்து கீழடியில் கிடச்சிருக்கு. அது நம்ம வச்சிருக்கோம். அப்புறம் உரை கிணறுகள், ஸோ மண்ணால் சுடப்பட்ட ரிங்ஸ் மாதிரி இன்டர்லாக் சிஸ்டத்தில் உள்ள உரை கிணறுகள் நம்ம நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ அதனால தண்ணி வந்து எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பானைகள், 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா பானைகள், என்னென்ன வகையான பானைகள் இருக்குது. ஸோ புதிய கற்கால காலகட்ட தொடக்கத்தில் ஒரு வேளாண்மை இந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ புதிய கற்கால காலகட்ட பானை விட கிரேவர், சாம்பல் நிற பானை அதை நம்ம வச்சுருக்கோம். ஸோ 2600 வருஷத்துக்கு உட்பட்ட அந்த பானை பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட், கருப்பு சிவப்பு பானை இது நம்ம அங்கே வச்சுருக்கோம். ஸோ சங்ககால பானையோடையது. ஸோ பானை வெரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வெரைட்டி இருக்குது. சில்க்கு, பிளாக் பாலிஷ்னு ஒரு ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் வேர், லிக்விட் ஸ்பவுட்டட் வேர், பெயிண்டட் வேர், என்னென்ன கிடைச்சிருக்கோ அதை நம்ம வச்சுருக்கோம். ஸோ தமிழில் ஓப்பனிங்கில் ஒரு கிளாஸ் பார்த்தீங்க இல்லையா, இந்த இன்ட்ரோடக்ஷனில் ஒரு கிளாஸ் ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டில் மக்களோட செட்டில்மெண்ட் எப்படிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மக்களோட செட்டில்மெண்ட் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்ச அந்த டேட் நம்ம வச்சுருக்கோம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அத்திரம்பாக்கம் அப்படின்ற இடத்துல இருக்கப்பட்ட இந்த பழங்கற்கால கருவிகளை டேட் பண்ணுறப்ப 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மக்களோட செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது ஒரு பட்டத பெரும்புது, அது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சென்னை பக்கத்தில். இது ஃபுல்லாக கொட்டரையாறுன்னு சொல்லுவாங்க, அந்த ரிவர் வேலையில் வருது. ஸோ 1 லட்சத்துலேருந்து 30,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட மக்கள் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மயிலாடும்பாறை, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் மயிலாடும்பாறை அப்படின்ற ஊரில் முதுமக்கள் தாடி பக்கத்துலேருந்து இருக்கப்பட்ட ஒரு இரும்பு வால், அதை நம்ம டேட் பண்ணுறப்ப தமிழ்நாட்டோட இரும்பு காலம் 4200 ஆண்டுகளுக்கு பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டோட பொதுக்கு ஐடியா எப்படின்னா 4200 ஆண்டுகள். ஸோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள முதுமக்கள் தாடிக்குள்ளே இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அரிசி, நம்ம அரிசி சிவகலை அப்படின்ற ஊரில் எடுக்கப்பட்ட அந்த அரிசியை டேட் பண்ணுறப்ப 3200 ஆண்டுகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட் பண்ணிடுறோம். ஸோ கீழடியோட டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2600 ஆண்டுகள், அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டு சொல்லுவோம். ஸோ சங்க காலத்திலிருந்து எழுத்தாக இருக்கட்டும். ஸோ தமிழ் எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டு இல்லை 3ஆம் நூற்றாண்டு ஒரு சில கல்வெட்டு ஆதாரங்கள் வச்சுருக்கோம். ஸோ சயின்டிஃபிக்காக நம்ம டேட் பண்ணி 2600 ஆண்டுகளுக்கு உட்பட்ட நாகரிகம் தமிழ் நாகரிகம் அப்படின்னு நம்ம கீழடி தான். ஸோ அந்த எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மற்ற இடங்கள் எல்லாமே வந்து பெரிய அளவில் சிந்து சமவெளி நாகரிகம் மாதிரி ஒரு பெரிய கட்டட அமைப்புகளாக இருக்கட்டும், ஒரு நகர நாகரிகம் இருந்ததுக்கான எல்லா எவிடன்ஸும் நம்ம இலக்கியம் சார்ந்த எல்லாரும் கிடச்சதுனால வந்து பெரிய லெவலில் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 4வது கலருக்கு வந்து அயன் வெல்டிங், இரும்புகளை எப்படி உருவாக்கினாங்க. ஸோ அயன் கண்டென்ட் உள்ள கல் மண்ணெல்லாம் போது சரியான செல்சியஸில் வந்து அதை ஹீட் பண்ணி இரும்பு தனியாக, இரும்பு கசடு தனியாக ஒதுக்கிட்டு இரும்பு பொருட்களை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நெசவுக்கான பொருட்கள், தற்களிகள், இந்த போன் பாயிண்ட்ஸ், எலும்புகளை பதப்படுத்தி போன் பாயிண்ட்ஸ், சீல்ஸ், டெரகோட்டா சீல்ஸ், ட்ரெஸ் மேக் பண்ணி முடிச்சாங்கன்னா சீல்ஸ், அவங்க முத்திரைகள், இப்போ நம்ம இருக்கிற எல்லா ட்ரெஸ்லையும் ஒவ்வொரு பேர்கள் இருக்கு, அது மாதிரி அவங்க சீல்ஸ் எதாவது ரெடி பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ மாளிகளில் போயிட்டீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ், பீட்ஸ், என்னென்ன வகையான மணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து வந்த மணிகள், கார்னெலியன், அகேட், இதெல்லாம் வெளியிலேருந்து ஆப்கானிஸ்தான், குஜராத் அந்த மாதிரி பகுதியிலேருந்து ட்ரேடிங் மூலியமாக நம்ம பண்ணுவோம். ஸோ என்னென்ன வகையான மணிகள் இருக்கும்போது 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா ட்ரேடு. ஸோ ட்ரேடிங்கில் உள்ள என்னென்ன விஷயங்கள், ஸோ அதிகமாக கடல் வழி வாணிபம் தான் பெருசாக இருந்திருக்கு. ரோம் நாட்டோட அதிக வாணிபங்கள் நம்ம நடந்திருக்கு. ஸோ ரோம் நாட்டு பானை ஓடுகளாக இருக்கட்டும், ரோம் காயின்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு கீழடியில் கிடைச்சிருக்கு, அதையும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ 6வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல், அவங்களோட கட்டட அமைப்புகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாடிக்குள்ள இருக்கக்கூடிய ஆஃபரிங் பார்ட்ஸ் ஒரிஜினல் வச்சுருக்கோம். வீடுகள் யூஸ் பண்ணுற அயன், காப்பர் ஆப்ஜெக்ட், கோல்டு ஆப்ஜெக்ட், இந்த ஆர்னமெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரெண்டிங்காக இருக்கிற எல்லா பீட்ஸ், மணிகள் எல்லாமே சங்க காலத்துலேருந்து இருக்குது. அந்த டிசைன்ஸ்லாம் நம்ம உள்ளே வச்சுருக்கோம். அப்புறம் ஷெல் பேங்கிள், அப்புறம் ஐவரி பேங்கிள், ஐவரி சீப்பு, பெண்கள் கண்மை விடுதானே ஆன்டிமணி ராடு, அஞ்சன கோல்கள்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்ம அங்கே வச்சுருக்கோம். அப்புறம் லைஃபுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன், ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க. பகடக்காயாக இருக்கட்டும், கேம்ஸ் காயின்ஸ், செஸ் காயின்ஸாக இருக்கட்டும், டைஸு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஐவரிலே பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ மேலே மாடிகள் போயிட்டீங்கன்னா கிராஃபிட்டி, குறியீடுகள், பானைகளில் தன்னோட குறியீடுகளை போடக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்காங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் வச்சு அதே குறியீடு கீழடிலையும் கிடைச்சிருக்கு, அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்து. ஸோ தமிழி அப்படின்னு சொல்லக்கூடிய பானைகளோட தங்களோட ஒரு 2600 வருஷத்துக்கு முன்னாடி பானைகளோட தங்களோட நம்ம பிளேட்டில் நம்மளோட பொருட்கள் வந்து பேர் எழுதக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்கோம். 2600 வருஷத்துக்கு முன்னாடி பானைகளில் தங்களோட பெயர்களை எழுதக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்காங்கன்னா அந்த 2600 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் எந்த அளவுக்கு கல்வியோடு இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாடி, இந்த இறந்தவங்களை எப்படிலாம் புதைக்கும். தமிழ்நாட்டில் ஒரு 7 விதமான புதைக்கக்கூடிய வகைகள் இருக்குது. அந்த மாதிரி இந்த எரிச்சு புதைக்கிறது, எலும்பு இன்னொரு இடத்துல புதைச்சி எலும்புகள் வைக்கிறது, ஃபுல் பாடி உள்ள வச்சு புதைக்கிறது, 3 விதமாக தனி டைப்ஸ் ஆஃப் புதைக்கிறது இருக்குது. அந்த புதைக்கக்கூடிய விதம்ன்றது ஒரு 7 விதமாக இருக்குது, அதை நம்ம எவிடன்ஸ் எல்லாம் இருக்கும். நடுக்கல், இந்தியாவிலே ரொம்ப பழமையான நடுக்கல்னா புலிமான் கொம்பை நடுக்கல். ஸோ முக்கியமான தலைவர்களுக்கோ வீரர்களுக்கோ இறந்துட்டா அவங்கள மையமாக வச்சு அவங்க நேம் எழுதி
அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து ஊரோட எழுதுவாங்க. அதை நம்ம அந்த புலிமான் கொம்பை நடுக்களும் நம்ம அங்கே வச்சிருக்கோம். அதெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு கேலரியா பாருங்க. பார்த்துட்டு வந்து ஏதாவது டவுட்னா நீங்க வந்து வரப்ப கேட்கலாம். தமிழக நிலப்பரப்பானது தொன்மையான மொழி, தொடர்ச்சியான எழுத்தறிவு, பழம்பெரும் இலக்கியங்கள், பல்வேறு வகையான கலைகள், பிரமிக்க வைக்கும் நூத்திறன் மிக்க கைவினை தொழில்கள் என நீண்ட நெடிய பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் கொண்டிருக்கு. இந்த தமிழக நிலப்பரப்புல மனித குல வரலாற்றோட தொடக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கு. தமிழக வரலாற்றை தொடங்க வேண்டிய இடம் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால். கோத்தலியார் வேலி அப்படின்னு குறிப்பிடுகிற அந்த ஆற்றுப்படுகைகள்ல பல்வேறு இடங்கள்ல வந்து கற்கால மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் கிடைத்திருக்கு. முதலாக கற்களை உபயோகப்படுத்தி அதை கூர்படுத்தி அதை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி விலங்குகளையும் எல்லாம் மரங்களுடைய பழங்களையும் அடித்து சாப்பிட்டு அதுல வாழ்ந்திருக்காங்க. ஹேண்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கற்கருவியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதுபோல கிளீவர் எனப்படும் ஒரு கிழிப்பான் அப்படின்ற ஒரு கருவி, அது போன்ற பல வகையான கருவிகளை இந்த கால மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தை தான் பாலியோலித்திக், அதாவது பழங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம். இவங்க வந்து இயற்கையாக காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த விலங்குகளை வேட்டையாடி உணவுகளை சேகரித்து, தாவரம், பழங்கள், கொட்டைகள் இது மாதிரி அந்த இதை சேகரித்து வாழ்ந்து வந்திருக்காங்க. இயற்கையா இருக்கிற குகைகள், பாறை மறைவிடங்கள் அங்கதான் வாழ்ந்திருக்காங்க. இரண்டாவது, இவர்கள் இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர்கள். அதாவது ஒரே இடத்துல இவங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காது. ஒரு இடத்துல இவங்க ஒரு குழுவா தங்குவாங்க. அதுக்கு பேர் பேண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பேண்ட்ல 25 இருந்து 50 பேர் ஒரு குழுவா இருப்பாங்க. அந்த இடத்துல உணவுகள் தீர்ந்தோன்னா இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்வாங்க. அதுக்கு அடுத்த காலகட்டங்கள் வந்து நுண்கருவிகளை உபயோகப்படுத்தி அவங்க வாழ்க்கை முறையை மாற்றி இருக்கிறாங்க. முக்கியமான ஒரு இது என்னன்னா, கருவிகளுடைய அளவு சிறியதாவது அந்த ஒரு மாற்றம் நடக்குது. இவர்கள் சிறிய சிறிய கருவிகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த விலங்குகளை வந்து கீறி எடுக்கிறது, தோலை எடுத்து ஆடை இருக்கிறது, அதுக்கப்புறம் மீன்களை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அதையே வந்து ஒரு அறிவால் மாதிரி செய்து காவல்கள் அறிகிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் உபயோகப்படுத்திருக்காங்க. டெம்பரரியா அங்கங்க வாழற அந்த ஒரு இதுவும் நம்ம பார்க்கிறோம். முன்கற்காலங்களுடைய தடயங்கள் பல்வேறு இடங்கள் தமிழில் கிடைச்சாலும் அதிகமா வந்து தேரி சைடு அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பரவலா வந்து அந்த இடங்கள்ல வந்து இந்த முன்கற்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த நிலைப்பாடு மெல்ல மெல்ல மாறுது. இந்த காலகட்டத்தில் தான் மனிதன் இந்த பழைய கற்கால கருவியிலிருந்து புதிய கற்காலத்திற்கு மாறுகிறான். கற்களை வந்து வலுவழுப்பாக ஆக்கி அதை வந்து உபயோகப்படுத்துற ஒரு காலகட்டம், அதை வந்து நம்ம நியோலித்திக் அப்படின்னு சொல்றோம். புதிய கற்காலம் அப்படிங்கிறது மனிதன் அந்த வேட்டையாடுகிற தொழிலில் இருந்து வேளாண்மைக்கு மாறுகிற காலம். அதை வந்து நியோலித்திக் ரெவல்யூஷன், புதிய கற்கால புரட்சி காலம்னு சொல்லுவாங்க.
அப்புறம் புதிய கற்கால மக்கள் பானைகளை செய்திருக்கிறார்கள். வேளாண்மை செய்து தானியங்களை எடுக்கும்போது அதை சேமித்து வைக்க உங்களுக்கு பானைகள் தேவைப்படுது. அப்ப வேளாண்மை செஞ்ச சேமித்து வைக்கிறதுனால ஒரு வருஷம் விளையிலன்னா கூட நீங்க அதை அங்க நீங்க இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது அப்பொழுது உபரி உற்பத்தி இருக்கும் பொழுது பல்வேறு கலை வருகிறது. அப்படி வந்ததுதான் நீங்க பானை ஓவியங்கள். இரும்பு தாதுகளை கண்டறிந்து இரும்பு உருக்கி முதலாக இரும்பு உபயோகம் வந்த காலம் மனித வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. ஏன்னா இரும்பு வந்ததற்கு பிறகு அவர்கள் காடுகளை அழித்து வேளாண்மை செய்ய முடிந்தது. அப்ப இரும்பு வந்ததுக்கு அப்புறம் வேளாண்மை மற்றும் ஆடு மாடு மேய்த்தலுடைய பெருக்கம் அதிகமானதுன்னு சொல்லலாம். இவர்கள் பெரிய ஊர்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். எளிமையான வீடுகள், அதாவது அழியக்கூடிய பொருள், களிமண் மரக்குச்சிகளை பயன்படுத்தி வீடுகள் கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா இறந்தவங்களுக்கு மட்டும் நிறைய மென்கர், குத்துக்கள், கற்பது கை, ஸ்டோன் சர்க்கிள், கல்வட்டம், தாழின்னு பலவிதமான அந்த ஈமை சின்னங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். வரலாற்று தொடக்க காலத்தில் இரும்பு காலத்தில் இருந்த நிலையை விட வளர்ந்து வேந்தர்கள்ன்ற ஒரு அரசியல் அமைப்பு உருவாகுது. இதான் இப்ப மூவேந்தர்கள்னு சொல்றோம் இல்லையா, சேர சோழ பாண்டியர்கள். அவர்கள் பெரிய அளவு பகுதிகளை இவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு வேந்தருடைய நிலப்பரப்புலையும் பாத்தீங்கன்னா ஒரு தலைநகரம் இருக்கும், ஒரு துறைமுகம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் முதல்ல எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. தமிழ் பிராமி அல்லது தமிழி எனப்படும் எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகின்றது. முதலில் நகரமயமாக்கம் வருது, அர்பனைசேஷன். அந்த நகரமயமாக்கத்தின் ஒரு வெளிப்பாட்டை தான் நம்ம கீழடி அப்படிங்கிற அந்த தொல்லியல் இடங்கள்ல பார்க்கிறோம். கற்காலத்தில் தொடங்கிய மனித வாழ்க்கை ஓர் உயர்ந்த சமூக நிலையை எட்டியது. இந்த மனிதகுல வளர்ச்சிக்கு தமிழக நிலப்பரப்போட நீர்வளமும் ஒரு மிக முக்கியமான காரணம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லுகிற இந்த நதிகள், இது குறிப்பாக நம்மளுடைய பாலார், பெண்ணையார், காவேரி, வைகை, தாமிரபரணி, இன்னும் ஒரு 200 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு மிகப்பெரிய நதி ஓடிக்கிட்டே இருக்கு. இதில் குறிப்பாக வைகை ஆறு சங்க இலக்கியங்களால் புகழப்பட்ட ஆறுகளில் சிறப்புமிக்க ஒன்று. வைகை ஆற்றங்கரையில் மனித நாகரிக வளர்ச்சிக்கான தடயங்கள் புதிய கற்காலத்தில் இருந்தே கிடைக்கின்றன. புதிய கற்காலத்தை சேர்ந்த பாறை ஓவியங்களின் தொடர்ச்சியாக இரும்பு காலத்தை சேர்ந்த பெருங்கற்படை சின்னங்களும் கிடைக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்த தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட நடுக்கற்களும் கிடைக்கின்றன. இந்த நடுக்கற்கள் இந்தியாவிலேயே தொன்மையானவை. நடுக்கற்கள் மட்டுமில்லாம தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பாறை கல்வெட்டுகளும் ஏராளமாக கிடைக்கின்றன. இதில் குறிப்பாக 2300 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை பெயரானது மேட்டுப்பட்டி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதோடு அழகர்மலை கல்வெட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல மாங்குளம் தமிழி கல்வெட்டி நெடுஞ்செழியன் எனும்
சங்ககால பாண்டிய மன்னனின் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்புமிக்கதாகும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உலக தமிழர்கள் அனைவரையும் பெருமை கொள்ள வைத்த ஒரு தொல்லியல் களமும் இந்த வைகை ஆற்றங்கரையில தான் இருக்கு. கீழடி. தொல்லியல் மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெறச் செய்த ஒற்றை சொல் கீழடி. ஒன்றிய அரசு தொல்லியல் துறையால் 3 கட்டங்களில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளுக்கு பின் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை 5 கட்டங்களில் விரிவாக நடத்திய தொல்லியல் அகழாய்வு முடிவுகளில் நகர நாகரிகத்திற்கான கூறுகளாக சொல்லப்படும் செங்கல் கட்டுமானங்கள், வணிகம், தொழில்நுட்பம், எழுத்தறிவு, மேம்பட்ட சமூக வாழ்க்கை போன்ற அனைத்து சான்றுகளும் கீழடியில் வெளிப்பட்டுள்ளன. இந்த தொல்லியல் சான்றுகள் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகளும் உறுதி செய்கின்றன. தமிழ்நாட்டில் முதல் முறையில் ஒரு விரிவான கட்டிடப்பகுதியில் கிடைத்த இடம் கீழடி. அந்த கட்டிடப்பகுதியில் வச்சுதான் நம்ம சொல்றது நகர நாகரிகமாக இருந்திருக்கும். நம்முடைய சங்ககால முறையில் ட்ரெடிஷ்னல் வேலை கற்ற நீள் வகையான கட்டிட பகுதிகளாகத்தான் எல்லாமே கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. அதோட பைண்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணு தான் அதனுடைய பைண்டிங் மெட்டீரியல். எந்த ஒரு சாந்தும் அதற்கு பயன்படுத்தாமல் கட்டப்பட்ட கட்டிட பகுதி தான் அங்கே கிடைச்சது நம்ம முக்கியமாக சொல்கிறோம். அதை வச்சு தான் நம்ம இது சங்ககால கட்டிடங்கள் என்று நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இது மட்டுமல்லாமல் இரும்பு பொருட்கள், விலை உயர்ந்த மணிகள், பல வகையான மட்கலன்கள், நெசவு தொழிலுக்கான தக்கடிகள் என தொழில்கள் சார்ந்த சான்றுகள் கீழடியில் கிடைக்கின்றன. மேலும் அரிடைன், லோரேட்டட் வேர் போன்ற அயலக பானை ஓடுகளும் ரோம் நாட்டு நாணயங்களும் கிமு 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த கங்கை சமவெளி நாணயங்களும் கிடைக்கின்றன. குறிப்பா மௌரியர் காலத்துக்கு முன்னால் இருந்து இந்த நாணயங்கள் இங்கே நம்ம கிடைக்கிறதுனால கண்டிப்பா அந்த காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து ஒரு வணிக நகரமாக செயல்பட்டிருக்கலாம் என்பதற்கான ஆதாரமாக தான் இங்கே நம்ம கேள்வி நம்ம பார்க்கிறோம். அதே போல குறியீடுகள் பொறித்த பானை ஓடுகளும், அதன் தொடர்ச்சியாக தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் கீழடியில் ஏராளமாக கிடைக்கின்றன. இதுல இருந்து கீழடியில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு எழுத்தறிவு படைத்த ஒரு சமுதாயம் அங்கு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதாரம் கிடைக்குது. பானையோட ஏதோ அரசனோ வேற யாரோ எழுதுவதற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. தான் பயன்படுத்துகின்ற பெயரை எழுதி வைக்கின்ற ஒரு முறைதான் அந்த பானையோட்ட இருந்து, அதே போல குறியீடுகளும் தன்னுடைய தெரிந்த ஒரு குறியீடுகளை போட்டு வைக்கின்ற ஒரு முறைதான் அந்த இருந்திருக்கும். இன்னைக்கு கூட நம்ம இந்த பாத்திரங்கள்ல எழுதுற பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. அந்த முறை ஒரு தொடர்ச்சியான ஒரு முறையாக நாம் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது தவிர பார்த்தோம்னா விளையாட்டு பொருள் பாஸ்ட் டைம்ஸ் தான் மிக முக்கியம். ஒரு நாகரிகத்துல பாஸ்ட் டைம்ஸை வச்சு தான் பேஸ்ட் ஆன் த சிவிலைசேஷனை வேல்யூ பண்ணுவாங்க. கலித்தொகையில் பகடை விளையாட்டு மிக துல்லியமாக சித்தரிக்கப்படுகிறது. விளையாடும் பொழுது 10 என்ற எண் வரும்படியாக பகடை விளையாட்டு. அப்படி என்றால் அது ஒரு கனசதுர பகடையாகத்தான் இருக்க வேண்டும். கலித்தொகையில் பேசப்படுகிற பகடையும் கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய பகடையும் ஒன்றே. சங்க இலக்கியம் ஒரு புனைவு இலக்கியம் அல்ல. அதனுடைய நம்பகத்தன்மையை கீழடி நமக்கு எடுத்து உணர்த்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிந்தவரையில் இந்தியாவில் இன்னொரு அகழ்வாய்வு தளமும் இன்னொரு இலக்கியமும் இவ்வளவு நெருக்கமாக நின்று கை குலுக்கிக் கொண்டதே இல்லை. சுடு மண்ணால் ஆன விளையாட்டு சக்கரங்கள், வட்ட சில்லுகள், தந்தத்தினாலான பகடைகள், ஆட்டக்காய்கள் மற்றும் சோழிகள் என பல்வேறு வகையான விளையாட்டுப் பொருட்கள் கீழடியில் கிடைக்கின்றன.
அதையும் இன்னைக்கு நாம் பார்த்தோம்னா நம்முடைய மக்கள் தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு நிலையை நாம் பார்த்துட்டு இருக்கோம். தமிழகத்தினுடைய பண்பாட்டு மேன்மைக்கு காரணம் அதன் தொன்மை மட்டுமல்ல, அதன் தொடர்ச்சியும் கூட. 2600 ஆண்டுகளுக்கு முன்பே முழு வளர்ச்சி நிலையை அடைந்த நகர நாகரீகம் இருந்ததற்கான சான்றுகளை வெளிப்படுத்தியதன் மூலம் கீழடி உலகிற்கு உரைப்பது யாதெனில், தொன்மையை போற்றியும் புதுமையை ஏற்றும் என்றென்றும் உயர்நிலை சமூகமாய் வாழும் நிலப்பரப்பு தமிழ்நாடு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இது மாதிரி பல புது வீடியோஸ் கீழடி பற்றி நம்ம சேனலில் ஃபியூச்சர் வரும். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.